ஹாய், வெல்கம் டு குயின் டிசைனர். இந்த வீடியோவில் முன்பே வா சாங்கில் உள்ள பூமிகா ட்ரெஸ்ஸை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 2 கலர் வச்சு தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டாப் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து நம்ம எப்போவும் எல்லாத்துக்குமே வெட்டுற மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா பேக் போர்ஷனுக்கு மட்டும்தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். நான் மறந்துட்டு 4ஆக மடித்து போட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ட்ரெஸ் மார்க் பண்ணும்போது சுருக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இழுத்து பிடிச்சி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இல்லைன்னா மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்டுறணும். அதே மாதிரி ஹிப் சைடு, கை ஜாயின் பண்ணுற இடம், ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் பாடி பார்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டுக்கலாம். ஏன்னா 2-3 தையல் போட்டுக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுற இடம், ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிப் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஹிப்பை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கீழே வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். நீங்கள் குத்து மதிப்பாக போட்டிங்கன்னா வந்து கையோட அளவும் இடுப்போட அளவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த தையலை வந்து அந்த நம்ம மார்க் பண்ண லைனில் வச்சு மேலே இழுத்து பிடிச்சி தான் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணணும். ஷோல்டரை பிடிச்சி ஆர்ம் ஹோலை கீழே இழுத்து பிடிச்சி கட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நமக்கு பாடி பார்ட் வந்து குட்டியாக போயிடும். ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப பெருசாகிடும். தையல் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் போதும், பேக் பார்ட் மட்டும் இந்த கிளாத்தில், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் டார்க் ப்ளூ கலர். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ப்ளூ கலரில் தான் வெட்ட போகிறோம். இது வந்து பேக் நெக் வந்து அவங்க கொஞ்சம் லோவாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் வந்து 7.5 இன்ச் வந்து பேக் நெக் வச்சுருக்கேன். நம்ம பெரட்டி அடிக்கும் போது 7.75 அந்த அளவுக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி இப்போ வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஹிப் லைனில் போட்டிருக்க லைனை விட ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு நம்ம வந்து லைன் போட்டுக்கணும். அது எதுக்காகனா நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஹிப் சைடில் பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கிராஸாக போட்டுக்கிறோம். அதே மாதிரியே ஷோல்டரையும் கைக்கும் அந்த மேலே உள்ள ஷோல்டர் இடத்தையும் நம்ம கிராஸாக போட்டுக்கிறோம். எதுக்காகனா நம்ம டீப் நெக் வைக்கும் போது கழுத்து வந்து கலண்டு விலகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குண்டூசிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டார்க் ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கட் பண்ணிடலாம். இது வந்து அந்த சாங்கில் வந்து பிங்க் கலரும் டார்க் பிங்க் கலரும் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ப்ளூ கலரும் டார்க் ப்ளூ கலரும் கேட்டிருக்கிறதுனால நம்ம அதை மாதிரியே தைச்சி கொடுக்குறோம். இதில் வந்து அந்த எக்ஸஸாக உள்ளதை வந்து கட் பண்ணிக்கலாம். அவங்க பாப்பாவுக்கும் கேட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு நான் தைச்சிட்டேன். அப்போ வெட்டினதோட பேலன்ஸ் தான் இது. அதை வெட்டி எடுத்துட்டு நம்ம எப்போ அதுக்கு வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அதுதான் நம்ம தப்பாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது மேலே இது வந்து வெட்டுறது வந்து சிம்பிள். ஏன்னா நம்ம பேக் போர்ஷன் வெட்டிட்டோம். அதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம வெட்ட போகிறோம். ஆனால் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். ஏன்னா அந்த சாங்கில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பா நெக் இருக்கும். பேக் நெக் வந்து இவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்டதுனால நான் டீப்பாக இறக்கி கட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம். ஏன்னா 6 வந்து ப்ளவுஸ்க்கு தான் 6 வைப்பாங்க. ப்ளவுஸ்க்கு தான் 6 வச்சா ரொம்ப கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நம்ம 5 வச்சு அது பெரட்டி அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கீழேயும் இருக்காது, ரொம்ப மேலேயும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம குண்டூசியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேபிளில் கட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டு தான். அதனால நம்ம வந்து ஃப்ளோருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்.
30 இருக்குது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா தையல் மடிச்சு அடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹிப் பார்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அந்த தையல் வரும்ல, அந்த தையலை. இது வந்து 19 இருக்குது. நான் 20 எடுத்துக்கிட்டேன். எப்படியும் நம்ம ஸ்டிச்சிங்லாம் போடணும்ல, அதுக்காக. அப்போ வந்து அதை ஹாஃப் ஆக்கணும்னா 10 இன்ச்சை வந்து நம்ம வந்து க்ராஸாக வச்சு கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து இப்போ நான் சும்மா தான் கிளாத் போட்டிருக்கேன். அடுத்து இதை 4ஆக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து நல்ல லென்த்தாக வேணும், நல்ல விங் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கிளாத்து யூஸ் பண்ணிக்கணும். இதே நமக்கு வந்து இல்லை கொஞ்சம் விங் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எப்படின்னா கொஞ்சமாக தான் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஹிப் போர்ஷன் நம்ம எடுத்தோம்ல 10 இன்ச்சு, அதை வந்து கிராஸ் லைனில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த கார்னர்லேருந்து 31 இன்ச்சஸ் வந்து 31 இன்ச்சுக்கு கர்வ் லைனாக வரைஞ்சி அதை நம்ம வந்து கர்வ் லைனாக கட் பண்ணிக்கலாம். ஹிப் போர்ஷன் மட்டும் நம்ம 10 இன்ச்சுனா 10 இன்ச்சுக்கு வெட்டக்கூடாது. அதில் 5 இன்ச்சுக்கு வெட்டினா போதும். ஏன்னா அது கர்வாக வெட்டுறதுனால நமக்கு வந்து துணி வந்து ஃப்ளெக்சிபிளாக லாங்காக இருக்கும். இப்போ இப்படி தான் இருக்கும். தைச்ச பிறகு நல்ல விங் வந்து நல்ல பெருசாக இருக்கும். இதை வந்து நான் தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றத்தை மறந்துட்டேன். என்னென்னா இந்த நெக் வந்து அந்த சாங்கில் வந்து கோட் மாடலில் இருக்கும். இவங்க கோட் மாடல் வேணால் நெக் மட்டும் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இன்னொரு டைம் வந்து கட் பண்ணணும். ஆனால் வந்து இதில் வந்து நல்ல டீப் நெக்காக வந்து கட் பண்ணணும். அதான் அதோட டிசைனே. இப்போ இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே. கை, பாடி, ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நெக் மட்டும் நல்ல டீப் நெக்காக யூ நெக் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஷோல்டர்கிட்ட வந்து கழுத்து முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துக்கும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு வந்து தள்ளி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த நெக் டிசைன் வந்து நமக்கு நல்லா தெரியும், விசிபிளாக தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட தேவையில்லை. ஏன்னா இந்த கிளாத்தில் வந்து போட்டோன்னா தெரியும், அதுக்காக போட வேணாம். சும்மா நம்ம ஐடென்டிஃபைக்காக கொஞ்சம் மார்க் புள்ளி மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து போட்டிருக்க நெக்குக்கு வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஆனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து வைக்கணும். அந்த ஃப்ரண்ட் நெக்கை விட கொஞ்சம் 1/2 இன்ச்சு வந்து தள்ளி வைக்கணும். அதுதான் இப்போ நான் வந்து போடுறேன். 1/2 இன்ச்சு தள்ளி இந்த யூ வந்து நம்ம அந்த லைனோட ஜாயின் பண்ணிட்டு வெட்டிக்கலாம். இதுதான் வந்து கட்டிங் வீடியோ. இது வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து சீக்கிரமாக போடுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கட் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைலர்னால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி தைச்சி கொடுக்க சொல்லுங்கள். இதோட தைச்ச பிறகு எப்படி வருங்கிறத நான் சும்மா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து இருக்கும். நல்லா டீப் நெக்காக வந்து இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி வரும். எப்படி சொல்கிறதுன்னா அந்த டார்க் ப்ளூ கலர் செஸ்ட்டு சைடு மட்டும் நல்லா தெரியும். மீதி சைடு வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஹைட் பண்ணியிருக்கும். இதுதான் அதோட ஃபைனல் லுக். இதை நான் உங்களுக்கு தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இது மாதிரி இன்னும் நிறைய கட்டிங் வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.